நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தங்கிலீஷ்ல எழுதினாரு அப்படின்றதுக்காக நிறைய ஊடக பக்கங்கள்ல தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்னதை மேற்கோள் காட்டி போட்டிருந்தாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இவர் தங்கிலீஷ்ல எழுதினதாலயா தமிழ் அழிய போகுது? இந்த வார்த்தையை பாரதியார் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் சொன்னாருன்னு தெரியுமா? அப்பவே மக்களுக்கு தமிழ் மேல இருந்த ஒரு அலட்சியமும் மற்ற மொழிகள் மேல இருந்த மோகத்தையும் பார்த்து கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த வார்த்தையை எழுதியிருப்பார். 3 தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள்னு நாம பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா தமிழ் மக்களாலேயே தமிழ் அழிய நேர்ந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? தமிழ் மொழியை காப்பாத்த 4வது சங்கமும் உருவாச்சு. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. அதை உருவாக்கியது தான் ஐயா பாண்டித்துரை. 1800களில் தமிழ் லிட்ரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. பனை ஒலியில எழுதப்பட்டது எல்லாமே அழிய ஆரம்பிச்ச காலம் அது. அப்போ ராமநாதபுரம் சேதுபதி மரபை சேர்ந்த உக்கர பாண்டியன் என்கிற பாண்டித்துரை அவர்கள் ஜமீன்தாரா இருந்தாலும் அந்த வசதி வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்படாம தமிழ் மொழி மேல ரொம்ப பற்றோட இருக்கிறாரு. 1901ஆம் ஆண்டு மதுரைக்கு போறாரு. அங்க போயிட்டு திருக்குறள் வாங்கலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அவருக்கு ஒரு காப்பி கூட கிடைக்கல. தமிழ் சங்கம்க்கு பெயர் போன மதுரையில் திருக்குறள் புத்தகம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தப்பதான் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த நொடி தான் தோணுச்சு, தமிழ் மொழி மேல இருக்க வெறுப்புனால தான் தமிழ் மொழி அழியுதுன்னு நினைச்சோம். ஆனா உண்மை என்னன்னா, அதை யாரும் பாதுகாக்காம இருக்கிறதால தான் அழிஞ்சு போகுது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. அவருக்காக மாளிகைகள்லாம் கட்டாம 4வது தமிழ் சங்கம் நிறுவ ஆரம்பிக்கிறாரு. 14 செப்டம்பர் 1901ல் 4ஆம் தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல இன்னொரு பிரச்சனையும் வருது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்களோட ஹையர் எஜுகேஷன்ல இருந்து தமிழ் மொழியை ரிமூவ் பண்ண கன்சிடர் பண்றாங்க. பாண்டித்துரை அவர்கள் தமிழ் ஒரு தொன்மையான செம்மையான மொழி அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக அதோட மதிப்பை உயர்த்த விரும்பினார். தமிழ் தேர்வுகள் நடத்தணும் அப்படின்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓபன் பண்றாரு. ஓலைச்சுவடுகள்ல இருந்து தமிழ் நூல்களை தேடி தேடி பிரிண்ட் பண்ணி மக்கள் கிட்ட சேர்க்கக்கூடிய முயற்சி எடுத்தாரு. ஆய்வாளர்கள் மாணவர்களுக்கெல்லாம் ஆதரவளிச்சு தமிழ் ஆய்வுகளை மேம்படுத்த நினைச்சாரு. அதுக்கப்புறமா இவர் தன்னோட 44வது வயசுல உயிர் விடும் பொழுது தமிழ் புத்தகங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, இலக்கணங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, அதை பத்தின குறிப்புகள் பாதுகாக்கப்பட்டுச்சு. வெறும் புத்தகத்தை மட்டும் அவர் பாதுகாக்கல. இன்னைக்கு நாம தமிழன், பழமையான மொழி, நாங்க தான் செம்மொழி அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோம்ல. அதை உருவாக்கியவர்கள் மட்டும் கிடையாது, பாண்டித்துரை அவர்கள் மாதிரி பல பேர் காப்பாத்தினதாலேயும் தான் இன்னைக்கு நம்ம அதை பெருமையா சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க எத்தனை மொழிகள் கத்துக்கிட்டாலும் சரி, தாய்மொழியை மறக்காம அதோட தொன்மை மாறாம அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை.